ஹாய் மக்களே, அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். ஒரு சின்ன பதிவு. சமீபத்தில் ஒரு வீடியோ ரொம்ப வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு வயசானவர் தலையில் கரும்பு வச்சுட்டு தன்னோட மகளுக்கு பொங்கல் பரிசு கொடுக்கறதுக்காக போயிட்டுருக்காரு. ஸோ அதை ஒருத்தர் டூ வீலரில் பின்னாடியே போனவர் டக்குன்னு அதை பார்த்துட்டு வீடியோ எடுத்து போட்டார். ரொம்ப வைரல் ஆகிடுச்சு. ஸோ அவர் அந்த பெரியவர்கிட்ட கேட்குறாரு, ஐயா எங்கேயா போகிறீங்க அப்படின்போது அவர் சொல்கிறாரு, நான் என் மகளுக்கு சீர் கொடுக்க போகிறேன் அப்படின்றாரு. 12 வருஷமாக போயிட்டுருக்கேன் அப்படின்னா தலையில் கரும்பை வச்சுட்டு சைக்கிளில் போகிறாரு. அப்போ கேட்குறாரு, வலிக்கலையா? இல்லை வலிக்கலை, என் மகளை பார்க்க 12 வருஷம் போயிட்டுருக்கேன், அவளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு, ஒரு கோயிலுக்கு போனேன், அந்த கோயிலில் சாமிக்கு அபிஷேகம்லாம் 3 வருஷம் பண்ணேன், அப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி டாக்டர் குழந்தை தங்கியிருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு தான் மகள் மேலே எவ்வளோ பாசம் இருந்தால் இந்த வயசுலையும் தள்ளாத வயசில் அந்த சைக்கிளில் போய்கிட்டு ஸோ அந்த மகளுக்கு இன்னும் சீர் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு தகப்பனும் தான் பொண்ணு மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்றதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் அந்த வீடியோ. ஸோ பயங்கர வைரல் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண வீடியோ, அதனால் உங்கள்கிட்ட அதை பற்றி ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அவர் சொன்ன விஷயங்கள் ரொம்ப ஆழமானது. என்னென்னு கேட்டிங்கன்னா, உழைச்சி தான் சாப்பிட்ணும். நான் 72க்கு அப்புறம் நான் டீ காஃபி சாப்பிட்டதே கிடையாது. ஸோ ஒரு நாளைக்கு 4 இட்லி தான் சாப்பிடுவேன், அளவாக தான் சாப்பிடுவேன், அதுக்கு மேலே இறங்க மாட்டேங்குது எனக்கு அப்படின்றாரு. ரெண்டாவது ஒவ்வொரு தகப்பனும் தான் பொண்ணு மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்றது இந்த ஐயா மூலமாக நம்மளால் உணர முடியுது. அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அரிசி, வெல்லம் இந்த மாதிரிலாம் வச்சுட்டு பின்னாடி ஒரு விவேகானந்தர் கேலண்டர் மாட்டியிருக்காரு. அவருக்கு பைக்கில் அவர் கேட்குறாரு, என்னையா விவேகானந்தர் வேறு கேலண்டர்? இல்லை அந்த கேலண்டர் தான் எனக்கு கரெக்டுன்னு அந்த காலத்து நடைமுறையை அப்படியே ஃபாலோ பண்ணுறாரு. அரிசி, வெல்லம், சர்க்கரை எல்லாம் கொண்டு போகிறாரு. ஸோ என்னை ரொம்ப ரொம்ப கவர்ந்த ஒரு வீடியோ இது. ரொம்ப இந்த மாதிரி நான் ஒரு வீடியோவை நான் கேள்விப்பட்டது கூட இல்லை, பார்த்தது கூட கிடையாது. ஸோ ரொம்ப 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 அதாவது ஒவ்வொரு பெற்றவங்களும் தான் குழந்தைங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்றதை நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு வீடியோ, அதுவும் இந்த காலத்தில் நவீன உலகத்தில் கிராமத்தில் புதுக்கோட்டை பக்கத்தில் ஏதோ நையம்பட்டி ஏதோ ஒரு ஊர் சொன்னார் அவர். அந்த கிராமத்துக்கு தம் மகளை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்காரு. ஸோ இப்படியும் கிராமத்தில் மனிதர்கள் வாழ்கிறாங்க. இன்னமும் மனிதாபிமானம், உறவு முறையில் இவ்வளோ பாசம் இருக்குன்றது இன்றைக்கி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளோ போட்டியான உலகத்தில், ஸோ இவ்வளோ பணம் மோகத்தால் உள்ள உலகத்தில் இப்படியும் சில மனிதர்கள் இருக்காங்கன்றது எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அதை இந்த பொங்கல் நாளில் உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த சின்ன வீடியோ. ஸோ இதை நம்ம மனசில் வச்சுக்குவோம். ஸோ இதன்படி நம்ம ஒவ்வொருத்தரும் சில விஷயங்கள் உண்மையாக இருக்கணும், பாசமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. மதுரை மோகன் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை நன்றியுடன் வரவேற்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.